வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே 21 வகையான மூலநோய் எப்படி இருக்கும், அது அந்த 21 வகையான மூலநோய் வந்துச்சுன்னா என்ன மாதிரி இம்சை கொடுக்கணும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஒவ்வொரு நோயும் பிரித்து அது எப்படி உள்ளுக்கிருந்து வேலை செய்யும், எப்படி இம்சை பண்ணும் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தோம்னா ரொம்ப ஒவ்வொரு நோய்க்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம், அந்தளவுக்கு இருக்கும். சரி, இந்த மூலநோயிலே ஒரு 9 வகையான மூலநோய் ரொம்ப கர்ண கொடூரமானது. அதாவது சாதாரண மூலநோய் வரும், மருந்து சாப்பிட்டா குணமாகும். ஒரு சில மூலநோய் ரொம்ப நாள் மருந்து சாப்பிடாங்க, கொஞ்சம் கட்டுப்படும், அப்படியே குணமாகும். திரும்ப ஒரு வருஷத்தில் திரும்ப வரும், மருந்து சாப்பிடுவாங்க, குணமாகும். திரும்ப அடுத்த வருஷத்தில் வரும். இப்படியே இம்சையில் அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது சில மூலநோய். இந்த 21 மூலத்தில் அது ஒன்று. இப்போ ஒரு மூலநோய் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது அந்த வேறு மூலம் பெற ஆயிரும். அதாவது உதாரணத்துக்கு மூளை மூலம், இது கொஞ்சம் அப்படியே இதாச்சுன்னா புற மூலம் ஆயிரும். அப்படியே அதுக்கு ரொம்ப முச்சுன்னா ஆடி மூலம். இப்படி ஒவ்வொரு மூலமாக மாறி பெரிய நோயாகிரும். இப்படி 21 வகையான மூலநோயில் முற்றும்போது ஒரு 9 வகையான மூலநோயை குணமாக்க முடியாது. குணமாக்க முடியாமல் இறந்தவங்க நிறையா இருக்காங்க, கஷ்டப்பட்டு குணமானவங்களும் இருக்காங்க, சரியான மருந்து முறை உணவு முறை எடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சவங்களும் இருக்காங்க. இந்த 9 வகையான மூலமே வந்துச்சுன்னா ஒன்று கஷ்டப்பட்டு குணமாக்கணும், இல்லைனா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். சரியான சிகிச்சை எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட மூலநோய் எதுனா சிலேத்ம மூலநோய். இந்த நோய் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து வினை மூலநோய், அதுக்கடுத்து தெந்த மூலநோய், அதுக்கடுத்து குத மூலநோய், அதுக்கடுத்து செண்டு மூலம் நோய், சிற்று மூலம் நோய், தமரக மூல நோய், சீல் மூல நோய், ஆழி மூல நோய். ஆழி மூலனாலே உள்ளுக்கு ரொம்ப அந்த மூலத்தினால உள்ளுக்க புண் ஏற்பட்டு வலி ஏற்பட்டு அங்கே சீல் புழு உற்பத்தி ஆகிரும். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாகிரும். சீல் மூலம் அது ரொம்ப கொடூரமானதான். தமரக மூலம் இதுவும் கொடூரமானதான். இப்படி மூலநோயில் இந்த 9 வகையான மூலநோய் சித்த மருத்துவத்தில் அசாத்தியம்னு சொல்லுவாங்க. அதாவது சாத்தியம் அசாத்தியம், அதாவது முடியும் முடியாது. இந்த 9 வகையான மூலநோய் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லலாம், எல்லாம் கஷ்டப்பட்டு குணமாக்கணும், எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். எந்த ஒரு நோயையும் குணமாக்க முடியாதுன்னு கிடையாது. சரியான வழி இல்லாமல், அதாவது சரியான அந்த பாதை தெரியாமல், சரியான மருந்து எடுக்க தெரியாமல், சரியான மருத்துவ ஆலோசனை இல்லாமல், சரியான உணவு முறை எடுக்காமல் தான் அதில் மாட்டிக்கிறாங்க. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் 6 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம செல்கள் எல்லாமே புதுசாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். பழைய செல் இறந்து புது செல் உற்பத்தி ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்போட சூழ்நிலையை மாற்றுற மாதிரி உணவுகள், அதாவது மருந்தே உணவு, உணவே மருந்து, அந்த மாதிரி எடுத்து இந்த நோயை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இல்லாமல் அது மூலத்தோடு அறுத்து எடுத்துடலாம். மூலத்தோடு அறுத்து எடுத்தோம்னா அறுத்து எடுக்கிறதில்ல, முற்றிலும் குணமாக்கிடலாம். அசாத்திய மூலநோயை குணமாக்குறதுக்கு 6 மாதம் கண்டிப்பாக ஆயிரும். மற்ற சாதாரண மூலநோயெல்லாம் 1 வாரத்துலேருந்து 48 நாளைக்கெலாம் ஆக்கிடலாம். இந்த அசாத்திய மூலநோய் வர்றது சாதாரண நோயாக இருந்தால் அசாத்தியமாக ஆகும். அதனால் சாதாரண லெவலில் இருக்கும்போதே சரியான உணவு முறை சிகிச்சை முறையில் குணமாக்கிட்டோம்னா குணமாக்கக்கூடிய
நோயாக தான் இது இருக்குது. நன்றி.